கவனமாக கேளுங்கம்மா. உங்கள்கிட்ட தக்காளி செடி காய்க்கலையா? இது ஆடி மாதமே ஹைப்ரிட் தக்காளி நிறைய உபயோகத்துக்கு இருக்கிறதுனால தக்காளி விதையே எங்கேயுமே கிடைக்கல. எனக்கிட்ட மட்டும் இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. இது இறைவன் தந்த பரிசுமா எனக்கு. நம்ம வீட்டில் ஒரு தக்காளி செடி தானாக வந்தது. அது ஒரு 40 காய் காய்ச்சிதுமா. வெளியே சொன்னால் இதாக இருக்குது, அவ்வளோ காய். எந்த ஒரு செடியுமே தனியாக தானாக வந்தாங்கன்னா அவங்க நல்ல பலன் கொடுப்பாங்க. தக்காளி மட்டும் இல்லை, எந்த செடியாக இருந்தாலும். அதில் ஒரு கனிஞ்ச பழத்தை எடுத்து போட்டு இப்போ கிட்டத்தட்ட 15-20 நாற்று இருக்குமா. இதை எப்படி வைக்கணும், இதை பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிம்மு வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் வைக்கணும். செடி வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கணுமா. மண்ணின் தரம், வெயில், சூரிய ஒளி, நேரடி சூரிய பார்வை, கரெக்ட் நேரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் கவனமாக பார்க்கணும். இது ஹைப்ரிட் இல்லை, நம்ம வீட்டில் வந்த செடி. இது பாருங்கம்மா, இந்த மண்புழு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தோட்ட வேலை செய்யும்போது மண்புழு இருந்தால் அந்த மண்புழு ஆரோக்கியமான மண்ணுங்க. அந்த மண் நீங்கள் தோட்டத்தில் இந்த பாருங்கள், இது மிளகாய் இருந்த செடி ஆடி மாதம் வச்சது. இந்த தொட்டியில் 3 சிங்கல் காய்ச்சிது. இப்போ கூட அது எடுக்க மனசு வரல எனக்கு. இலையெல்லாம் பழுத்துட்டுது, அதனால் காலி பண்ணேன். இந்த மாதிரி மண்புழு நம்மக்கிட்ட நிறையா இருக்குமா. நர்சரியில் வாங்கலை, நம்ம கிச்சன் வேஸ்டேஜ் தோட்டத்தில் கொட்டுவேன். அதில் இந்த மண்புழுமா. இந்த மண்புழு இருந்தாலே மண் ஆரோக்கியம், விளைச்சல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம பார்த்துட்டோம்னா ஒன்றுலே வைக்க வேணாம், ஒவ்வொரு தொட்டிலையும் ஒன்று எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமா. நம்ம கொடுக்குற எருவில் இதாம்மா மஸ்ட்டு. இது மாட்டு சாணம். குலதெய்வம் போயிட்டு வரும்போது ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். கவர் இருந்தால் எடுத்துங்கன்னாரு. மாலை வாங்கினேண்ணா சாமிக்கு. அந்த மாலை எடுத்து போட்டு வாங்கிக்கணும்மா. இந்த கிடக்குறாங்க பாருங்கள் மண்புழு. இது எரு. இதை வைக்கிறோம் பாருமா, தக்காளி செடி. இந்த அளவு இருந்தால் போதுமா. இவங்களுக்கு இப்போ எரு கொடுத்துருக்கோம். தோட்டத்தின் நண்பன் மண்புழு இருக்காங்க, நல்ல விளைச்சல் கொடுப்பாங்கம்மா. சரிங்களா, செம விளைச்சல் கொடுப்பாங்கம்மா இவங்க. மண்புழு இருந்தாலே நமக்கு அமோகம்மா. கொஞ்சம் மண் போட்டுக்கிறோம்மா மேலே. இது மாலை நேரத்தில் தாம்மா வைக்கிறேன். இப்போ நான் செடி காலையில் தண்ணி ஊற்றிட்டு போட்டேன். இதுக்கப்புறம் சம்மர் நேரம் தண்ணி ஊற்றிட்டு போட்டேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே குச்சி வைக்கணும். இந்த தண்ணி ஊற்றுறேன் பாருங்கம்மா. ஊற்றும்போது அப்படி தொட்டி ஏற்கனவே செடி இருந்த தொட்டியில் அப்படியே கொஞ்சம் இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஊற்றி விட்டோம்னு வச்சுங்க, பார்க்க ஒரு யூனிஃபார்மாக அழகாக இருக்குமா. தண்ணி ஊற்றும்போது செடி சாயக்கூடாது, அதை நம்ம கவனமாக பார்க்கணும். பார்த்திங்களா எத்தனை பாருங்கள், 1 2 3 4 6 7 இலை வந்திருக்காங்கம்மா. இதான் நமக்கு வைக்கிறதுக்கு சரியான இடம். நேரம் மாலை நேரத்தில் வச்சா கூலிங்கில் ஜம்முன்னு இருப்பாங்க. இந்த பாருங்கள், இது இலையில் இந்த வெள்ளைக்கோடு வந்திருக்கு, அதனால் இந்த இலையை மட்டும் கிள்ளிடுறேன். சரிங்களா? ஆமாம்மா, கட் பண்ணு. அம்மா, தக்காளி செடி வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், செடி எடுக்கும்போது அந்த தக்காளி செடி இருக்கிற வேறு மண்ணோடு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்படி தான் எடுத்து மாடியில் வைக்கணும். நம்ம வெறும் செடியை மட்டும் மட்டும் வச்சோம்னா அது உடனே வதங்கி கீழே விழுந்துருமா. எந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு மெயினாக சாணி உரம் இருக்குது. தக்காளி செடி எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இது கீழே நம்ம தோட்ட செத்தை ஆடி மாதம் அதிக விளைச்சல் கண்ட மண். இது பாருங்கள், இதெல்லாம் அதிக விளைச்சல் கண்ட மண். எம்சாண்டு, கோகோஃபிட்டு. எம்சாண்டுன்னா ஆற்று மணலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஜல்லி மண் வருது பாருங்கள், கருங்கல் மாதிரி கலரில். அது கூட நம்ம மண் இல்லாதவங்க போட்டுக்கலாமா. அதை அதுக்கு மேலே மாட்டு சாணம் வச்சு பள்ளம் பறித்து இதை பாருங்கள் தக்காளி. இந்த தக்காளி அப்படியே மண்ணோடு எடுத்து இதில் வைக்கிறோமா. இப்படி தான் நம்ம மேலே வைக்கணும். வச்சு இப்படி அணைச்சிடணும்பா. எல்லாமே இதுக்கு செஞ்சுருக்கு. இப்போ இது மாலை நேரத்தில் வைக்கணும். நான் மாலை நேரத்தில் தான் நிறையா வச்சுருக்கேன், ஆனால் மாலையில் எல்லாம் செய்ய முடியலன்னு இப்போ காலை நேரத்தில் செய்கிறோமா. கொஞ்சம் லைட்டாக வெயில் வருது. இதில் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றணுமா. அவ்வளோதாம்மா.
இப்படி பொறுமையாக தண்ணியை ஊற்றிட்டு செடிக்கு வலிக்காமல், செடி சாயக்கூடாது, ஸ்ட்ரிப்பாக நிற்கிறாங்க பாருங்கள். இன்னும் ஒரு அடி இவங்க வளர்ந்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு குச்சி ஒன்று கொடுக்கணும். ஆனால் இந்த தக்காளிக்கு ஏற்ற குண்டானில் வச்சுருக்கேம்மா நான். இது எவ்வளோ பெரிய குண்டானா இருக்குது பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு பாத்திரம். அதை ஏம்மா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அம்மா 22ல் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. அவங்க ஞாபகம் என் தோட்டத்தில் இருக்கணும்னு என்னை வெளியில் கொண்டு வந்தவங்க இல்லையா, அதனால் அதில் வச்சுருக்கம்மா. இப்போ எவ்வளோ தக்காளி செடி செழிப்பாக இருக்காங்க பாருங்கள். இதை வந்து நான் ஃபுல்லாக வெயிலில் வைக்க மாட்டேம்மா. காலை நேரத்தில் வச்ச தொட்டு மற்ற செடிங்க நிழலில் வச்சுருவேன். கிரீன் ஷீட் ஆல்ரெடி பிச்சுக்கிச்சு. நாளைக்கு தான் கட்ட வராங்க. அப்படி கட்ட வர்றதுன்னா நம்ம நேரில் வச்சிடலாம். இப்படி தாம்மா மாடியில் தக்காளி செடி வைக்கணும். உங்கள் வீட்டில் தக்காளி செடி பூக்கலைன்னா அது என்ன காரணம்னு பாருங்கள். அதுக்கு எல்லாமே இருக்கணும். சூரிய ஒளி இருக்கணும், வேலைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதுக்கு எரு, தண்ணி பாத்திரத்துலேருந்து கீழே இறங்குற மாதிரி ஹோல் இருக்கணும், வேர் அழுகக்கூடாது. ஒரு செடியை நம்ம பராமரிக்கணும்னா இதெல்லாம் இருக்காம்மா. தண்ணியில் வந்து வேரில் வந்து தண்ணி நிற்கக்கூடாது, அப்படியே சலசலன்னு இறங்கிடணும்மா. இந்த மாதிரி செடியை பராமரிச்சிங்கன்னா ஒரு செடிக்கு 20 காய், 25 காய், 30 காய் காய்க்கும். இது வந்து ஹைப்ரிட் தக்காளி. தோட்டம் சம்மந்தமாக, காய்கறி சம்மந்தமாக ஏதாவது டவுட்டுன்னா 1:15க்கு நேரில் லைவில் வரமா. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். தோட்டம் சம்மந்தமாக, மாடி தோட்டமோ ஏதாவது டவுட்டுன்னா தினமும்மா ஒவ்வொரு நாளும் மதியம் 1:15க்கு லைவில் வரேன். அப்போ கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேம்மா. ரொம்ப நன்றிம்மா.